இன்னைக்கு நாள் ரொம்ப ஒரு என்ன மீன் வந்துருந்தா சாவால மீன் கேட்ட மீன் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். இன்னையோட நம்ம கடலுக்கு வந்து 9 நாள் ஆச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக 9 நாள் என்னென்ன நடக்குது, என்னென்ன மீன் பிடிக்கிறோம், என்னென்ன சாப்பிட்றோம், எப்படி இந்த ஒரு நாள் நம்ம கடலில் வேலை பார்க்குற முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் காலை முதல் வலை வாங்கிட்டு இருக்கோம். இந்த வலையில் நம்மளுக்கு அதிகமான பேத்த மீன் வந்து மாட்டியிருக்கு. அந்த மீனை தான் நம்ம இப்போ தூக்கிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் ஏறி இருக்கனால கீழே தான் இறங்கி ஒரு ஆள் வந்து ரோப் வைக்கணும். எப்படி வைக்கிறோம்னு பாருங்க. பாய் எப்படி கையில இப்படிதாங்க இறங்கி வைக்கணும். கடலில் விழுந்துட்டாலும் திரும்ப ஏறிடலாம். இந்த கப்பியை கொண்டு போய் அந்த ரோப்பில் ஜாயின் பண்ணி தூக்கணும். பார்த்தீங்கன்னா இன்னமும் மீன் இருக்குது. இதே அளவு வந்து மீன் இங்கிட்டு கிடக்கு. இப்போ அதையும் எப்படி மேலே தூக்குறோம்னு பாருங்கள். எல்லாமே பேத்த மீன் தான்.
திரும்ப அதே மாதிரி தான் இறங்கி வைக்கணும். கட்டாகணுச்சுன்னா கையும் கட்டாயிரும். இல்லை இல்லை அது வேறு அது போட்டு அது போட்டு போட்டு ஃபுல்லாக மீன் தாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஒரு வலையில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு பாருங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 100 கூட வருங்க. போட்டு ஃபுல்லாக மீனாக இருக்குது. கடைசியில் வந்து புறக்கி முடிச்சுட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வலையை மாற்றியாச்சு. இந்த வலையெல்லாம் அந்த மீன் பிடிச்சோம். அடுத்த வலை வைக்கிறதுக்காக வேறு ஸ்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 30 நிமிஷமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒன்றும் வலை வைக்கலை. ஏன்னா இந்த மீன் வந்து காலையில் ஏறின மீனுங்க. காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் இழுத்த மீன், இழுத்த வலையில் ஏறின மீன். இது வந்து இருட்டுக்கு ஏறின மீன். அதாவது நைட் நேரத்தில் ஒரு மீன் ஏறும், பகல் நேரத்தில் ஒரு மீன் ஏறும். பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டு மீன் பிடிச்சாச்சு. அடுத்து வந்து பகல் மீன் பிடிக்க போகிறோம். பகல் மீன் பிடிக்கிறதுக்காக வலை போட போகிறோம். பார்ப்போம் அடுத்த வலையில் என்ன மீன் பிடிக்கிறோம்னு பார்ப்போம். இந்த கடல் வந்து ஆட்க வந்து ரொம்பவும் கம்மியாக தாங்க வந்தோம். மொத்தமே 9 பேர் தான் வந்தோம் கேப்டனோட சேர்த்து. வழக்கமாக 11 பேர் 12 பேர் வரக்கூடிய போட்டில் ஆட்கள் பற்றாக்குறையால் 8 பேர் 9 பேர் வந்திருக்கோம். நம்ம அப்புறைய போட்டது வந்து இந்த வலைக்கு பேர் கரண்ட் வலை. இப்போ இழக்கிறதுக்கு பேர் பாகுபலி. ஒவ்வொரு வலைக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது.
இந்த பாகுபலி வலை ரொம்பவும் சின்ன வலையாக இருக்குங்க. ஆனால் வாங்கும்போது குறுக்கெலாம் வலிச்சு போவேன். போட்டு ஆமாம். வலையை ஃபுல்லாக இலக்கி முடிச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இழுப்பாங்க. இழுத்துட்டு அடுத்த வலைக்கு என்ன மீன் பிடிக்கணும்னு பார்ப்போம். அங்கே எவ்வளோ ஸ்பீடாக போகுது. நம்மளோட கேப்டன் வந்து ஸ்பீடு கேப்டன், அதனால் ஃபுல்லாக ஸ்பீடாக தான் இருப்பாப்ல. விளக்கிட்டு இருக்காங்க. இந்த வலையை இங்கிட்ட ஏற்றிட்டு நம்ம மீனை பிறக்க ஆரம்பிச்சிடுவோமுங்க. நம்மளும் போய் இந்த வலையை வாங்கி ஆகணும். இந்த கையில் 3 பேர் வாங்குறாங்க, அங்கிட்ட 2 பேர் தான் வாங்குறாங்க. நம்ம போய் வலையை வாங்கிட்டு அடுத்து மீன் பிறக்க ஆரம்பிப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த மீன்லாம் போன பாடு பிடிச்ச மீன். மீனை வந்து அதிகமாக ஏறினனால ஐஸை போடலை. ஐஸ் போடாமல் அப்படியே வச்சுட்டு வந்து வலையை வாங்கியாச்சு. இப்போ வந்து இந்த மீனுக்கு ஐஸ் தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து பிறக்குவோம். இப்போ மீனை போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஐஸ் போட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மீனெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு கல்லியில் போட்டு வச்சு கொண்டு போய் கொட்டுவோம். பாருங்கள். ஆமாம், அது கல்லியாக விட்டுலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு போட்டில் வந்து மீன் சாம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மீனை தூக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்மளோட போட்டு வந்து இழுவையில் போயிட்டுருக்கு. ஒரு போட்டில் வந்து வலையை வாங்கி முடிச்சுட்டு அந்த வலையில் வந்த மீன் எல்லாத்தையும் மேலே தூக்கிட்டு இருக்காங்க.
சாப்பாடு ரெடி ஆகுது. காலை சாப்பாடு பாருங்கள், கூனி கிரேவி, இது வந்து தக்காளி சோறு ரெடி பண்ணிட்டாப்புல. கூனி கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நாங்கள் மிச்சம் உள்ள மீனை இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஃபிஷோல்டு ஆள் சோர்ந்துட்டாப்புல. கிட்டத்தட்ட 115 வட்டிக்கிட்ட போட்டிருக்குங்க. 115 கூட போட்டிருக்கு. எவ்வளோ மீன் இருந்துச்சு. இப்போ மீன் எல்லாத்தையும் இறக்கின அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மீன் பிடிச்ச வலையை தான் சைடில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறோம்னா, ஆளுக்கு எல்லாரும் பல்ல விளக்கிட்டு காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். காலை சாப்பாடு இது வந்து கூனி கிரேவி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு ரெடியாக இருக்குது. சாப்பிட போகிறோம். பல்லு விளக்குறாங்க பாருங்கள். ஸ்டாண்டு, பேஸ்ட் வைக்கிற ஸ்டாண்டு, ஃபுல்லாக ஹேங்கிங்னு எல்லாமே. பேஸ்ட்டு, அப்புறம் ப்ரெஷ்ஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தொங்க விட்டு தான் வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோட கேப்டன் சாப்பிட போகிறாங்க. சாப்பாடு வச்சாச்சு. அடுத்தபடியாக நம்ம மச்சான் சாப்பாடு போடுறாப்புல. இங்கே போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபு தான். நம்மளே போட்டு நம்மளா சாப்பிட்டுக்கிறேன்னு, நம்மளே தட்டும் கழுவிக்கிறேன்னு. இங்கே வீடு மாதிரிலாம் ஒரு ஆள் வந்து போட்டு தராது, ஒரு ஆள் தண்ணி எழுதி வைக்காது, ஒரு ஆள் வந்து திரும்ப சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகாது. எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிறேன்னு. பசிக்குது, நானும் போய் சாப்பிட போகிறேன். மற்ற எல்லாரையும் பல்லு விளக்கிட்டு வர லேட்டாகும்னு நினைக்கிறேன். அண்ணன் இப்போ தான் பல்லு விளக்குறாப்புல, அடுத்த தட்டு கழுவாப்புல, அதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அடுத்து தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்வோம்னா வலையை வாங்குவோம். இந்த வலையில் உள்ள மீனெல்லாம் என்னென்ன மீன் மாட்டியிருக்கு அதையும் பார்ப்போம். ஆட்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.
இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வலை எடுக்கிறதுக்காக ரோப் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த ட்ரம்மு ஃபுல்லாக ரோப்பு வந்ததும் நம்ம வலையை வாங்க ஆரம்பிச்சிருவோம். இதான் 9 நாள் 2வது வலை வாங்கிட்டு இருக்கோம். போட் இருக்கு பாருங்க. எந்த இடத்துல அதிகமாக மீன் இருக்கோ அந்த இடத்துல வந்து போட்டு அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல மீன் வந்து அதிகமாக கிடைக்கிறனால எல்லா போட்டுமே இங்கே வந்துருச்சு. வலையை வாங்கிட்டு இந்த வலையில் வர்ற மீன் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். 9வது நாள் 2வது வலை வாங்கியாச்சு. எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 500 கிலோ மீன் கிட்ட இருக்குங்க. ஆனால் இது வேறு மீன், அது வேறு மீன். இந்த மீனை வந்து நம்ம சீடி மீன் சொல்லுவோம். இந்த மீனுக்காக தான் வலை போட்டது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சீடி மீன் அந்த பேத்த மீன் ரெண்டுமே மிக்சிங்காக தாங்க வருது. இன்னைக்கு நாள் ரொம்ப ஒரு அமோகமாக போகுது. ஆனால் முதலைக்கு ஒரு நல்ல மீன். முதலையில் ஒரு 3-2 மீன் பிடிச்சோம். ரெடி 2வது வலை வாங்கின மீன் 2வது வலையில் கிடச்ச மீனை பாருங்கள். இந்த மீனுக்கு பேர் சீடி, இந்த மீனுக்கு பேர் பேத்த. 2 வகையான மீன் பாதிக்கு பாதி ஏறி இருக்கு. மொத்தம் ஒரு 500லேருந்து 600 கிலோ மீன் கிட்ட இருக்குங்க. போனபாடு ஒரு 100 கூட கிட்ட சரக்கு பிடிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 3 டன்னு பேத்த மீன் பிடிச்சோம். இந்த பாடு ஒரு 500லேருந்து 600 கிலோ கிட்ட பிடிச்சிருக்கோம். ஒரு போட்டில் வலை எடுத்துட்டு ரோப்பு எல்லாம் வளைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அடுத்த வலை வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம போட்டு வந்து வேறு ஸ்பாட்டுக்கு வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம போட்டோட சேர்ந்து எத்தனை போட்டு ஓடி வருதுன்னு பாருங்கள். அந்த போட்டு நம்மளோட தான் ஓடி வருது. கிடக்கிற எல்லா போட்டுமே நம்ம போட்டோட தான் இங்கே ஓடி வருது. ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு போட்டு அடுத்த வலை போடுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா வலை வைக்கிற ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துருச்சு போட்டு. 3வது வலையை கடலில் போட போகிறோம். எல்லா போட்டுமே நம்மளோட சேர்ந்து வலை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கேப்டன் இருந்து ஆர்டர் வந்ததும் கடலில் தூக்கி இந்த மாதிரி போட்டுருவோம். கேப்டன் இருந்து ஆர்டர் வரலண்டா அப்படியே சும்மா நிற்கணும் வலை தண்ணியில் போடாமல். போகும்போது இந்த மாதிரி தாங்க மேந்துக்கிட்டு போவேன். வலை பார்த்துக்குங்க. வரும்போது வெறும் மீனோடு வரேன். வலை போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன செய்வோம்னா இந்த மீன் எல்லாத்தையும் புறைக்கி ஐஸ் வச்சுட்டு அணியத்தில் ஒரு வலை வந்து வேலையாக இருக்குது. அந்த வலையை வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும். வெயில் வேறு சரியான வெயிலாக இருக்குது. காற்று அந்த அளவுக்கு இல்லை.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மூணாவது வலையும் கடலில் போட்டாச்சு. கடலில் போட்டு ரன்னிங் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பாருங்க, வச்சு ஸ்பீடு வச்சு கொளுத்திக்கிட்டு போகுது பாருங்க. பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் புறக்கி முடிச்சாச்சு. எத்தனை கூட மீன் வந்துருக்குன்னு பாருங்க. பேத்த ஒரு 5-6 வட்டிக்கிட்ட இருக்கு. அப்புறம் மற்ற எல்லாம் ஒரு 20 வட்டிக்கிட்ட அந்த சீடி மீன் இருக்கு. ரெண்டாவது வலையில் வந்து மீன் ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதியம் என்ன சமையல்னா கருவாட்டு குழம்பு, பீன்ஸ் பொரியல், சோறு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. குழம்பு இருமா பாப்பில் அதுவும் தேங்காய் பால் ஊற்றி கருவாட்டு குழம்பு. இப்போ என்ன பண்ணுறோம்னா மதியம் சாப்பாடுக்காக கருவாடு தாங்க வெட்டிக்கிட்டு இருக்கோம். இது என்ன கருவாடுனா வஞ்சர மீன் கருவாடு. அப்படியே நறுமணம் பயங்கரமாக வருது. சூப்பராக மணக்குது. பார்த்துக்கிறங்க, தலையை பாருங்க, வஞ்சர மீன் தலை. தேங்காய்லாம் கீரி இருக்கு, அங்கிட்ட பீன்ஸ் வெட்டி இருக்கு, எல்லாமே ரெடியாக இருக்கு. இப்போ அந்த கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தயார் பண்ணுவாப்புல. தண்ணியில் போட்டு அந்த உப்பு எல்லாமே போகும். வெட்டி முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். நல்ல தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தான் சட்டியில் போடுவாப்புல. நம்ம சோறு வெந்து முடியலை, அதை இறக்குனதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவாப்புல. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம அந்த வலையை வேலை பார்க்க போகிறோம். அணியத்தில் ஒரு வலை கிடக்கு பாருங்கள், அந்த வலையை தான் வேலை பார்க்க போகிறோம். சாப்பிடும்போது காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம வலை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ நேரம். சரியான வெயில் பாருங்கள். என்ன செய்ய போகிறோம்னா அடுத்த வலை வாங்க போகிறோம். வலையை வாங்கி முடிச்சுட்டு பார்ப்போம் என்னென்ன மீன் அதில் வந்திருக்குன்னு. வேணா
போர்டு மேலே வந்துருச்சு. பாய். இந்த ரோப்பு வந்து முடிஞ்சது. அடுத்து வலை வாங்க ஆரம்பிச்சிடுங்க. வலை வாங்கிட்டு பார்ப்போம். இந்த பாடி என்னென்ன மீன் வந்திருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 3வது வலை வாங்கியாச்சு. தூரம் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. என்ன ஏமாற்றம்னா மீனே இல்லை பாருங்க. மொத்தமாக ஒரு 4-5 வட்டி சரக்கு தான் இருக்குது. 4-5 கூட சரக்கு தான் இருக்குது. கடல் தொழிலை பொறுத்தவரை இதாங்க ஒன்று. எல்லா வலைக்கும் கிடைக்காது. ஏதாவது ஒரு வலைக்கு தான் கிடைக்கும். காலையில் 2 வலை நல்லா செழிப்பாக இருந்துச்சுங்க. 3வது வலை கொஞ்சம் டல்லாகிருச்சு பாருங்க. மீனே இல்லை. கடல் ரொம்ப அமைதியாக இருக்குது. மேலே தூக்குறோம் தூரை. இது பேர் தாங்க தூர். வலைக்குள்ள போகிற எல்லா மீனுமே இந்த தூருக்குள்ளே தான் போகும். அதனால் இதை மட்டும் 2 மோல்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. வலை இருக்குங்க, அதுக்கு மேலே வந்து கயிறும் போட்டு ரோப் போட்டு மோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்ன மீன் வந்திருக்குன்னா சாவாழை மீன், அப்புறம் அந்த பேத்த மீன் தாங்க வந்திருக்கு. சரக்கு ரொம்பவும் கம்மியாக வந்திருக்கு. அவ்வளோ பேத்ததாங்க. ரொம்ப ஒரு சோக கட்டமாயிருச்சு. 2 வலையில் ஒரு 1.5 லட்ச ரூபா மீன் கிட்ட பிடிச்சோம். இந்த வலை சுத்தமாக மீனே இல்லை. மொத்தமாக ஒரு 40 கிலோ 50 கிலோ பேத்த மீன் தான் இருக்கும் போல். 2-3 சாவாழை கிடக்கு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா இந்த மீனெல்லாம் புறக்கி ஐஸ் வச்சுட்டு மதியம் சாப்பிட போகிறோம். மணி 3 ஆக போகுது. 2:40 ஆயிடுச்சு. மதிய சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட போகிறோம். என்னாச்சுன்னா மீன் வராதனால என்ன செய்கிறோம்னா வேறு வலை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்மளுக்கு பின்னாடி ஒரு போட்டு ஓடி போயிட்டு பாருங்க. ஒரு போட்டு வலை வைக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கு. இந்த வலையில் மீன் வராதனால வேறு வலையை மாற்றி போடுறதுக்காக வலை வாங்கிட்டு இருக்கோம். வலை எல்லாத்தையுமே இன்ஜின் ரூம்குள்ள அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து 4வது வலை போட போகிறோமுங்க. இப்போ சுற்றி வட்டாரத்தில் எந்த ஒரு போட்டுமே இருக்காது பாருங்கள். ஏன்னா நம்ம அதிகமான ஆழத்துக்கு ஓடி வந்துட்டோம். போன பாடு வந்து மீனே புறக்கியாச்சு. இந்த பாடு வலை போட்டிருக்கு. இந்த பாடு போட்டிருக்கு என்ன மீனுக்குன்னா எல்லாமே சின்ன சின்ன மீனுக்கு தான் போட்டிருக்கு. அதை வந்து சங்காயன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மீனுக்கு தான் வலை போட்டிருக்கு. வலையை வாங்கி பார்ப்போம் என்னென்ன மீன் பட்டிருக்குன்னு. இப்போ வந்து ஆள் வந்து கம்மியாக இருக்கனால நான் வந்து வலை இழக்க போய் ஆகணும். பாருங்கள் மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்க. அதனால் வலை இழக்க நான் போய் ஆகணும். வலையை வாங்கிட்டு திரும்ப அந்த மீனை பார்ப்போம் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோம்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வலையை இழக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட கேப்டனுக்கு வந்து சோறு போட்டாச்சு.
கருவாட்டு குழம்பு, பீன்ஸ் பொரியல். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போகிறோம். லைனில் வந்து வாங்கிட்டு போனேன். நாளைக்கு காலை சாப்பிடலாம். கவுண்டராம இருக்காப்ல. கவுண்டராம அவ்வளோதாங்க. அதே சாப்பாடு தான். ஆளாளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கருவாட்டு குழம்பு, சோறு, பீன்ஸ் பொரியல். ஒரு வாய் வைங்க. சுடுது. இன்னைக்கு ஃபுல்லாக எப்படியும் ஒரு 4-5 நாள் வேலை பார்க்கணுங்க. அந்த வேலை முடிக்கிறதா இருந்தால் நான் ஸ்டாப் வேலை பார்த்தா வேலை முடியும். சுட்டு வட்டாரத்தில் ஒரு போட்டு கூட இல்லை. பார்க்க மாட்டேன். மழை இல்லை. அதெல்லாம் ஓட விட்டு பார்த்தோம். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4வது வலை வாங்கியாச்சு. அதிகமான ஆழத்தில் கொண்டு வந்து வச்சதில் என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம்.
பார்க்குறதுல இல்லாமல் நண்டு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக நண்டு மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதை வைக்கிறவங்க பாருங்கள். அந்த ரோப்பை வச்சாதாங்க மேலே மீனை தூக்க முடியும். அதனால தான் அந்த ரோப் வைக்கிறோம். ரோப் வச்சாச்சு, மேலே தூக்குறோம். ஃபுல்லாக எல்லாமே நண்டுங்க. என்ன செய்ய போகிறோம்னா வெறும் நண்டு எல்லாத்தையும் கடலில் போட போகிறோம். ஆட்கள்லாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக நிற்கணுங்க. மேலே அடிச்சிச்சுன்னா கடலில் போய் விடுவோம். இப்படி கொட்டதுன்னு பாருங்க, ஒவ்வொரு மீனா, ஒவ்வொரு நண்டா. எல்லாமே நண்டுவேன். டூர் வாய் சின்னது மாதிரி இருக்காங்க. ஆமாம், நண்டு எல்லாத்தையுமே கடலில் தாங்க போட போகிறோம். அது எல்லாமே கரையை கொண்டு போனால் வேஸ்ட்டு தான். போவாதுண்ணே, இதே டைட்டாக அடிக்கிறதுலண்ணே.
ஒரு சுற்றுல போட்டு எடுத்துக்கிட்டு சராட்டுன்னு உடைச்சணும் மச்சான். என்ன செய்ய போறோம்னா அது வெயிட்டா இழுக்கிறதுக்கு காலை எடுங்க. ஆட்சி தட்டுறது சிரமம். என்ன செய்கிறோம்னு பாருங்கள். வலையில் வந்து நண்டு எல்லாத்தையுமே கடலில் திரும்பவும் விடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நண்டு எல்லாமே கடலில் போயிடுச்சு. இது ஃபுல்லாக அந்த வலை ஃபுல்லாக வேறு நண்டாதாங்க இருந்துச்சு. நம்ம வலையை வெட்டி விடவுமே நண்டு எல்லாம் கடலில் போயிடுச்சு. பாருங்க, எல்லாத்தையுமே கடலில் விடுறோம். வலை போயிடுச்சு. வலையை வெட்டி விட்டு கடலில் விட்டாச்சு. எல்லாமே நம்ம போட்டில் இருந்து போன, நம்ம வலையிலேருந்து போன மீன் தாங்க எல்லாம். எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். கொண்டு போயிருங்க போட்டு. என்ன செய்வோம்னா அந்த நண்டு எல்லாத்தையுமே திரும்ப அள்ளி கடலில் வீசிடுவோம். இந்த ஒரு வலை வந்து வேஸ்ட்டாக போச்சுங்க. இந்த ஒரு வலை வச்சு வேஸ்ட்டு தான். டீசலுக்கு பிடிச்ச கேடு. ஏதாவது மீன் பிடிக்கலான்ட்டு வச்சோம், அதான் எல்லாம் நண்டா ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 5வது வலை போட போகிறோம். ஷார்ப்பாக ஒரு 5 மணி போல் வலை எடுத்தோம். வலை எடுத்து அந்த மீனை எல்லாத்தையும் உருவி விடுறதுக்குள்ள, அந்த நண்டு எல்லாத்தையும் உருவி விடுறதுக்குள்ள மணி 6:30 ஆச்சு. இப்போ 6:30 மணி போல் தான் வலை போடுறோம். அடுத்த வலை 5வது வலை 6:30க்கு போட்டு நைட் எடுப்போங்க. நைட்டு ஒரு 9 மணி 10 மணி போல் எடுப்போம் வலை. இந்த வலையும் எடுத்து இந்த வலையில் என்னென்ன மீன் வருதெல்லாம் பார்ப்போம். இப்போ போட்டு வந்து வேறு ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. அந்த நண்டை விட்டு கரையை ஓடி வந்துருச்சுங்க. இந்த
நண்டு ஏறினது கிட்டத்தட்ட ஒரு 600 அடி ஆழத்தில் ஏறினுச்சு. இப்போ போட் எங்கே இருக்குன்னா ஒரு 350 அடி ஆழத்துக்கு ஓடி வந்துருச்சு, கரையை ஓடி வந்துருச்சு. திரும்ப அந்த நண்டு எல்லாத்தையும் தண்ணியில் வீசிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்து என்னென்னா டீ பிரேக் தான். டீ குடிக்கிறதுக்காக போயிடுவோம். வலை இலக்கியாச்சு. நண்டுமே உயிரோட தான் இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டோம்னா நம்ம அடுத்த டீ குடிக்க போயிடலாம். அடுத்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். இந்த வலையை வாங்குகிற வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கோம் நான் ஸ்டாப்பாக. நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடச்ச டைம்னா சாப்பிட்ற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. மற்ற நேரத்தில் எல்லாமே நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இனிமேல் தான் நம்ம ரெஸ்ட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து டீ டைமுங்க. டீக்கு வந்து தொட்டுக்கிற பிஸ்கட்டுக்கு பதிலாக இது வந்து பச்சை பயிர் பிஸ்கட்லாம் முடிஞ்சிருச்சு. நாள் வந்து அதிகமானனால பிஸ்கட் முடிஞ்சிருச்சு. அதனால் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணிடுவோம்ல. சபினா வருது வாழப்படாது கட்டி அலிபட்டிய அப்படியே கொட்டி தண்ணிட்டு வருது. அடுத்தபடியாக டீலாம் குடிச்சிட்டு என்ன செய்வோம்னா ஒரு நல்ல தூக்கம் தூங்குவோம். தூங்கிட்டு வலையை வாங்கிட்டு அந்த வலையில் வர்ற மீன் என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. சார் இப்போ 11 ஆயிடுச்சுங்க. 11 மணிக்கு வெள்ள எடுத்துருக்காப்புல. இதோட டே தொழில் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து நைட்டு தொழில் தான். டேக்கு மொத்தம் 5 வலை எடுத்திருக்கோம். நைட்டுக்கு 2 வலை எடுப்போம். நாங்கள் ஒரு நாள் ரொட்டீனு, ஒரு நாள் தொழில் தான் பார்த்துக்குறோங்க.
மீன் எல்லாத்தையும் பொறைக்க முடிச்சுட்டு சாப்பிட போயிடுவோம். அவ்வளோதான். 6வது வலை போட போகிறோம். கடலில் தூர போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இதான் நைட்டு சாப்பாடு நம்மளுக்கு இன்றைக்கி போட்டில். மீன் பொரியல். இது என்ன மீன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான். லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் பொரியல், சோறு, ரசம். இன்னைக்கு மதியம் ஒரு அருமையான, இன்னைக்கு நைட்டு ஒரு அருமையான சாப்பாடு. மீன் புறக்கி ஐஸ் போட்டு முடிய கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சுங்க. 11 மணிக்கு எடுத்த வலை 2 மணி நேரம் புறக்கிருக்கோம். ஐஸ் போட்டு முடியறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு தான் நம்மளுக்கு நைட்டு சாப்பாடு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்